செக்மெண்ட் ப்ரோட்டோக்காலோட எபிசோட் 1க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி அவர் வெளியில் மற்ற மனுஷங்க கூட ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கூட்டமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்க நினைவால் ஒரு கடுமையான தனிமையை அனுபவிக்கிறாங்க. அந்த எனர்ஜியை வச்சு மிரர் ரியாலிட்டி மூலமாக உங்களுக்கான யூனியன் ஸ்ட்ராட்டஜியை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு கார்ட்ஸில் பார்க்கலாம். எப்படி இந்த யூனியன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம்? ஏன்னா இந்த பர்சன் தவிப்பில் இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க. யாரோட இருந்தாலும் சரி சுற்றி அவங்க ஒரு தனிமை, ஒரு வெறுமையை அனுபவிக்கிறாங்க. செம கன்ஃபியூஸ்ட் இந்த பர்சன், பிளாக்கேஜ், பேஷன்ஸ். நீங்கள் நினச்சி இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. அவங்க நினச்சாங்க நீங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருப்பீங்க, நீங்கள் மூவ் ஆன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. உங்கள் சைலன்ஸ், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போடுற ஃபோக்கஸ் அவங்கள பல விதமான குழப்பங்களுக்கும் ஒரு தனிமை நோய்க்கும் அவங்கள உள்ளாக்கியிருக்கு. அவங்க 100 பேரோடு இருக்கலாம், பட் ஆர்டினரினஸ் டே டு டே வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாகவே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க. அது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிட்டுருக்கு. என்னடா இது, நம்மளை துரத்துவான்னு பார்த்தோம், அப்படியே அடியோடு மாறிட்டா அப்படின்னு. இந்த தனிமை, வெறுமை அவங்க அனுபவிக்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் அவங்கள தேடுறதை நிறுத்திட்டீங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த வெறுமை. இங்கே பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ். இப்போ உங்கள் ஆள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கூட்டத்தோடு இருக்காங்க, ஆனால் கழுகு எப்போயுமே தனியாக மேலே தான். இந்த கழுகு கூட இல்லை, கருடன். ஸோ இந்த பர்சனோட இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப பியூராக இருக்குது. இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுங்கிறதுக்கு இது ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, பாசிபிலிட்டிஸை பார்த்துட்ருக்காங்க. என்ன பாசிபிலிட்டிஸை பார்க்குறாங்க, அடுத்து எப்படி அவங்க உங்ககிட்ட வரப்போகிறாங்க. கூட்டத்தோடு இருக்காங்க, ஆனால் அவங்க மனசு ஃபுல்லாக எங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், அஸ்தமனிச்சு, அதாவது உங்களோட வாழ்க்கை ஒன்றா உதயமாகணும், இல்லைனா அஸ்தமிக்கணும். அவங்களுக்கு தெரியல இப்போ உதயமாக போகுதா இந்த காதல், இல்லைனா அஸ்தமிக்க போகுதா. ஏன்னா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, அப்படியே டெட் சைலன்ஸ் இருக்குது உங்ககிட்ட. அதனால் இந்த பர்சனோட பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ன நடக்க போகுது அடுத்தது அப்படின்னு தெரியல. அந்த பிரச்சனை தான் இங்கே போயிட்டுருக்கு. இவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. மொராலிட்டி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி ட்ராமா சிச்சுவேஷன் அது அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு. இதுலேருந்து எப்படி உடச்சிட்டு வெளியில் வரப்போ இந்த பர்சன் கைகள் கட்டப்பட்டிருக்கு, கண்கள் மூடப்பட்டிருக்கு. பட் இந்த பர்சனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். இந்த பர்சன் உங்களோட டே டு டே லைஃப்பை வாட்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களோட டே டு டே ரொட்டீன் என்னென்னு இந்த பர்சனுக்கு தெரியும். இந்த பர்சனுக்கு உங்களை பற்றின கிளாரிட்டி கிடச்சிச்சு. இந்த பசில் பீஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு நேற்று ரீடிங்கில் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் வரதுக்கு காரணம் நீங்கள் ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கீங்க. இந்த ப்ளேஃபுல் எனர்ஜி தான் இந்த பர்சனை எல்லாத்தையும் உடைக்க வைக்க போகுது. எப்படி இந்த கட்டப்பட்ட கைகள் எப்படி உடைய போகிறது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இந்த பர்சனுக்கு வயிறு மண்ட போகுது. அதனால் இந்த பர்சன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, யார் இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களோ இல்லை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்கள அப்படியே உடைச்சி தூள் பண்ணி துவம்சம் பண்ணிட்டு உங்களுக்காக வரப்போகிறாங்க. இன்றைக்கி ரீடிங் வேறு லெவலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பாறை எடுக்கல பூ முளைக்குது. இதுதான் அவங்களோட சிச்சுவேஷன். உண்மையிலே அவங்க எங்கே இருக்காங்க, ரொம்ப ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருக்காங்க. சுற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள 24/7 வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இதெல்லாம் மாற போகிறது எப்படி, உங்கள் எனர்ஜி, உங்களோட பியூட்டிஃபுல்லான எனர்ஜி தான் அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறது. நீங்கள் இன்னுமே அவங்களுக்காக இருக்கீங்க, நீங்கள் எங்கேயும் போகலை, இந்த காதலை அவங்களால உயிர்ப்பிச்சிட முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. நீங்கள் விலகி போயிட்டீங்க, ஆனால் உங்கள் எனர்ஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களோட தான் இருக்குது. இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற கன்ஃபர்மேஷன். இதுதான் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. இந்த கனெக்ஷனை எப்படியாவது அவங்க முன்னுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த யூனியன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஓகே, இது நீங்கள் எனர்ஜியில் இருக்கீங்க, அந்த பர்சன் அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, உடைக்க போகிறாங்க. பட் என்ன, ஒரே ஒரு வழி தான். இந்த யூனியன் ஸ்ட்ராட்டஜிக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க, நீங்கள் ஓடி போகல, ஆனால் வித்ட்ரா பண்ணிட்டீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கனெக்ஷன் இந்த வேண்டாம் அது வேண்டாம், நான் உடனே அடுத்த கனெக்ஷனுக்கு ஜம்ப் பண்ணுறேன், நீ போனால் என்ன, எனக்கு 1000 பேர் இருக்காங்க. நோ சச் ட்ராமா. யூஆர் ஸோ ஸ்ட்ராங். உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நீங்கள் டிவைன் ஃபெமினன். உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எனர்ஜி உருவாக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஓகே, சின்ன சின்ன சந்தோஷங்கள். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் ஒர்க் எப்படி போச்சு, இல்லைனா உங்களோட ப்ராஜெக்ட் எப்படி போச்சு, உங்களோட ஸ்டடீஸ் எப்படி போச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிங்களா, என்ஜாய் பண்ணிங்களா லைஃப்பை. இதில் உங்கள் ஃபோக்கஸ் இருக்குது. லவ்வர் வந்துட்டாரா, உங்கள் ஆள் எப்படி வராரு, நீங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறதுனால. ஹோப், பிரபஞ்சம் சொல்கிறாங்க, கண்ணை மூடிட்டு இந்த ரீடிங்கை நீங்கள் நம்பலாம். யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் ரீடிங் கம்ப்ளீட்லி. இங்கே உங்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்கு, இங்கே அவங்களோட கண்களும் கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் நம்பிக்கையோடு காத்துட்ருக்கீங்க. அதுதான் இங்கே நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்காக ஏங்கி தவிச்சிட்டு காத்துட்ருல. பட் யூ ஆர் லைக் அ மேக்னெட். அந்த மேக்னெட்டிக் பவர் தான் இந்த பர்சனை இப்போது உங்கள் கிட்டே கொண்டு வரப்போகுது. லவ்வர்
இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கைகள் கட்டப்பட்டிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, நீங்க வந்து நம்பிக்கை இழந்துரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ இட்ஸ் லைக் நான் ஒரு பாயிண்ட் சொல்லட்டா? ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் உங்க ரீடிங்க்கு. என்ன அப்படின்னா, நீங்க என்னைக்கு நம்பிக்கை இழந்து சலிச்சு போய் இதெல்லாம் வராது அப்படின்னு, உங்க வாழ்க்கை வெறுமை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்பதான் உங்க ஆளு அங்க மீட்டிட்டு வராரு. எத? கிட்டார. கிட்டார் ஐ டோன்ட் நோ த நேம் எக்ஸாக்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம் தெரியாது. பட் உங்கள் பர்சன் கண்டிப்பாக மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மேபி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க வாசிப்பாங்க, இல்லைனா அவங்க நல்லா பாடுவாங்க. இதில் ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தும். இல்லைனா இட்ஸ் லைக் உங்களுக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம். பட் உங்களுக்கான சைன் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. நேற்று மார்னிங் ரீடிங் 48 ஹவர்ஸில் உங்களுக்கு கிடைக்க போகிற சைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமாக என்னென்ன சைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு புரியும். இந்த பர்சன் இந்த மாதிரி உங்ககிட்ட வரும்போது நீங்கள் நம்பிக்கை இழக்கிற அந்த அந்த பார்டரில் இருப்பீங்க. இட்ஸ் லைக் அவ்வளோதான், இந்த சரி ஓகே மேடம் என்னமோ சொன்னாங்க ஹோப்புன்னு, ஹோப்புக்கான ஒரு வழி கூட இல்லை, ஹெச்சு கூட என்னால் போட முடியல, அங்கெங்கே ஓபி போடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த தருணத்தில் தான் அந்த பர்சன் வந்து கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு சயின்ஸை டன்னாக அனுப்புவாங்க. அந்த சயின்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் அந்த ரீடிங் பார்த்துருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா வெரி குட் வெல். இந்த பர்சன் வராங்களா அப்படின்னா எஸ். வாட்டர் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் கப்ஸ் கொஞ்சம் தயங்கி தான் வராங்க. உங்களுக்கு இப்போ நாய்ஸ் கேட்டிருக்கோம். இந்த மாதிரி செதற போகுது பிரேக் த்ரூ. அதாவது அவங்க எல்லாம் சுற்றி இருக்கவங்க அவங்கள சுற்றி ஒரு மாயை உருவாக்கி வச்சுட்ருக்காங்க, இந்த பர்சன் உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு. பட் உங்கள் ஸ்ட்ரென்த் உடைக்க போகிறது. இன்றைக்கி மார்னிங்கே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும், உங்கள் ஸ்ட்ரென்த்து தான் இந்த பர்சனை உங்ககிட்ட மேக்னெட் மாதிரி இழுக்குதுங்கிறது தான் அது. அதே தான் இங்கேயும் இந்த ஸ்ட்ராட்டஜியே அதுதான். உங்களுக்கான மெயின் ஸ்ட்ராட்டஜி யூனியன் நோக்கி போகிறதுக்கு ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், டோன்ட் சேஸ் பண்ணிங்க. இந்த பர்சன் வந்து திரும்ப என்ன சொல்லுவாங்க, வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி தான் திரும்ப இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணுவீங்க. டு பிரேக் த சைக்கிள் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். பிரபஞ்சம் வந்து உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, குழந்த மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. போங்க, பின்னாடியே உங்கள் பர்சன் வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்ட் மீ இஸ் கம்மிங். கிங் ஆஃப் பென்டிக்கல், ஸ்டெபிலிட்டி. உங்கள் ஆள் கிங் ஆஃப் பென்டிக்கல் சாதாரண ஆள்லாம் இல்லைங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த பர்சனை நம்பலாம். 99.9% கிடையாது, 100% நீங்கள் நம்பலாம். ஷெக்மத் ப்ரோட்டோக்கால். அதனால தான் உங்களை வந்து கண்டினியூஸாக ரீடிங்கை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லைஃபோட ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சிடும். எங்கேயாவது ஏதாவது ஒரு க்ளூ பிரபஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணி நீங்கள் அடுத்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா என்னமோ சொன்னாங்களே எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் தவிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். ஸோ யாராவது ஒரு 2-3 டெடிக்கேட்டட் டெராட் ரீடரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாலோ வித் தம், கோ வித் தம், ட்ராவல் வித் தம். அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் வந்து இன்னும் ஈஸியாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பிரேக் த்ரூ பார்த்தோமா, டவர் மூமெண்ட், நியூ பிகினிங், பிளானிங். இந்த பர்சன் வந்து இன்டெசிஷன். இது வந்து இன்டெசிஷன் மட்டும் சொல்ல முடியாது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் லைனும் சொல்கிறேன். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ உங்களை வந்து அப்படியே நட்டாத்தில் விடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ டைம் லைனும் சொல்கிறேன். 11 நான் பார்க்குறேன், அதாவது 2 இருந்தால் கூட இட்ஸ் லைக் 11. நியூ பிகினிங்க்கு இந்த பர்சன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் எப்படி நடக்கும்? இட்ஸ் லைக் அ மிரக்கிள். இந்த மிரக்கிளுக்கு காரணம் யார்? டிவைன் ஃபெமினின். என்ன காரணம்? நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. நான் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் கோ த்ரூ விளையாண்டுட்டுருக்கு. ஸோ இந்த பர்சன் உங்களை நோக்கி வர முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, ஃபேமிலி வந்து உங்களுக்கு நான் சொத்து தரேன், இல்லை நான் உனக்கு அந்த பதவி வாங்கி தரேன், நான் இதை விட நல்ல பொண்ணு பார்க்குறேன், நிறைய வரதட்சணையோடு வாங்கி தரேன், இல்லை நான் வந்து உலக அழகியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இந்த பர்சனுக்கு போக போகுது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இந்த பர்சன் உங்கள் கிட்ட வராங்க. எப்படி தாண்ட போகிறாங்க? இந்த பர்சன் இதெல்லாம் வந்து துச்சமாக மதித்து வாக் அவே பண்ண போகிறாங்க. ஏன்னா பாட்டம் டெக்கில் 8 ஆஃப் கப்ஸ் இருக்குது. இந்த பர்சனுக்கு அதிலெல்லாம் இவ்வளோ நாளாக இதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு பேக்ரவுண்டில். நீங்கள் இதனால தான் இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்தீங்க. இந்த பர்சன் ஒரு ஆஃபராக வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இட்ஸ் பிளாக்கேஜ். ஏஸ் ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் வந்து உங்களை ஸ்டாக் பண்ணுறதை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உங்களை பார்க்குறத, உங்களோட லைட் ஹார்ட்டட் எனர்ஜியை ஷேர் பண்ணுறத பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த பர்சன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, விட மாட்டாங்க. யாரா என்ன தடுக்கிறது, நான் என் லவ்வை பார்த்தே தீருவேண்டா அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வந்து உங்களை பார்ப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, தேர் ஒர்க்கிங் ஹார்ட். எதுக்கு? கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜிக்கு. ஸோ தே வில் பி தேர். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க இப்போ அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ப்ரெஷர் இருக்குது. இப்போ வந்து உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களையும் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில சூழ்நிலை கைதின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. பட் பிரபஞ்சம் அவங்களுக்கு அந்த கடைசி பசில் பீஸ் இதை எப்படி உடச்சிட்டு வெளியில் வருதுங்கிற பிரேக் த்ரூ, பேஷன்ஸ். யூஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் கப்ஸ். இந்த
பொலிட்டீஷியனோட மெயினான இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட விஷ் இல்லாம பண்றது. உங்களுக்கு இதுதான் காதல் தான் உங்களோட விஷ் அப்படின்னா, இ அ பொறுமையா இருங்க. தே ஆர் ஓவர்கமிங் திஸ். இந்த பொலிட்டீஷியனுக்கு வாவ்! திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஆன்சர். ஐ லவ் மை ஸ்பிரிட்ஸ். சீரியஸ்லி ஐ லவ் மை ஸ்பிரிட்ஸ். அவங்களோட கிண்டலுக்கும், கேலிக்கும் அளவே கிடையாது. தே நெயில்ட் இட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "கவலையே படாதே, பொறுமையா இரு. இந்த பாலிடிக்ஸ் யார் பண்றாங்களோ, அவங்களுக்கு நாங்க வச்சிருக்கோம் ஆப்பு" அப்படின்னு. ஒண்ணா அவங்களோட கரியர், அதாவது பவர்ல இருந்தாங்க அப்படின்னா, அவங்க பவர் முடிவுக்கு வருது. ஏன்னா அவங்க வந்து ஓடப் போறாங்க. ஏன் ஓடப் போறாங்கன்னு சொல்ல வந்தேன். அவங்க ஆட்டம் முடிவுக்கு வருது. ரொம்ப ஷாக்கிங்கா அவங்களோட அ டென்யூர், அதாவது காலம் முடிவடையும். அவங்க வந்து உங்கள அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா உங்க விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்ட அவங்க பிளாக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "என் குழந்தையோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டயா நீ பிளாக் பண்ற? நான் உன்னோட விஷ பிளாக் பண்றேன். நீ என்ன பண்றன்னு நான் பார்க்குறேன்" அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள ஃப்ரீயா விட்டுருந்தாங்க அப்படின்னா, இந்த பெர்சன் அவங்க சீட்ட காப்பாத்தியிருந்திருக்கலாம். பட் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க, இல்ல இன்னுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கை ஒரு அஸ்தமனத்த நோக்கி போயிட்டுருக்கு. அதனால தான் இங்க அஸ்தமனம் இருக்கு. உங்க வாழ்க்கை உதயமாக போது, அவங்க வாழ்க்கை அஸ்தமனத்த நோக்கி போயிட்டுருக்கு. நான் குப்பை வண்டியோட சவுண்ட் பேக்ரவுண்டில இருக்கு. ஸோ குப்பை அள்ளி போட்டுருங்க வெளியில. இது ஒரு குப்பை. இந்த பாலிடிக்ஸ் யார் பண்ணாங்களோ அவங்க குப்பை. பிரபஞ்சம் வந்து அள்ளிட்டு போக வந்திருக்காங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க குப்பைய நீங்களே கொண்டு போய் போட்டுருங்க. யாரையும் நம்பி போடாதீங்க. தட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். இந்த பெர்சன் வந்து டே ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள பத்தி உங்கள நிச்சயமா வந்து சேருவாங்க. ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நீங்க என்ன பண்ணணும். ஸோ இந்த குப்பையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எனர்ஜிய கிளைம் பண்ணணும் இல்லையா? எனர்ஜி கிளைம் பண்ணலாம். இது அப்படியே காத்து வாக்குல உங்கள விட்டு போயிடும். நீங்க எப்படி எனர்ஜிய கிளைம் பண்ண போறீங்க? மை லவ். ஏன்னா நீங்க உங்க காதலுக்காக ரொம்ப உறுதியோட காத்துட்ருக்கீங்க. ஸோ யூ ஆர் வெல்கமிங் யுவர் லவ். மை லவ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜிய கிளைம் பண்ணுங்க. ஜெய் சரண். காட் பிளஸ் யூ.